ஒரு வாழ்க்கை இருந்தது ரத்னமாலான்ற கூட. அது வந்து ரகசியமாக போயிடுச்சு, யாருக்கும் தெரியாமல் அது போயிடுச்சு. அது ஒரு சூழல். அதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப பெயின்ஃபுல் லவ் இருக்கு, முழுக்க முழுக்க லவ் தான். அது ஏன் அப்படி லவ்னு சொல்கிறேன்னா, அவங்க நினச்சிருந்தாங்கன்னா உரிமை கொண்டாடி சிவாஜி அவர்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் கல்யாணம் வரைக்கும் அது வரைக்கும் போக முடியல. ஏன்னா இவர் வந்து வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு நடிகர், அவங்களும் வளர்ந்துட்டு வரக்கூடிய நடிகை. இவங்க வந்து இதை ஒரு கல்யாணத்துக்கு வரைக்கும் கொண்டு போனாங்கன்னா அன்னைக்கு வேற சில பிரச்சனைகள் கூட இருக்கு, ஸ்டேட்டஸ், கம்யூனிட்டி. ஸோ இதை மாதிரிலாம் கூட அங்கே அந்த டைமில் இருக்கிற ரொம்ப தலைவிரித்தாடக்கூடிய ஆதிக்கம் ஜாஸ்தி. அப்போ வந்து யாருடைய எதிர்காலம் யாருக்கும் பாதிப்பை ஏற்படணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே தான் வந்து அவங்க சினிமா கெரியர் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி நினச்சாங்கன்னா, தான் காதலித்த நபருக்கு அவருடைய எதிர்காலம் எதுவும் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க வந்து சூன்யமாக்கிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியும். அப்போ அது ஒரு பெயின்ஃபுல் லவ் தானே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனக்கும் அவருக்கும் உள்ள உறவு வந்து அவருடைய எதிர்காலம் பாதிக்கக்கூடாது. சிவாஜியுடைய கெரியர் வந்து முன்னேற்றம் வந்து தடைபடக்கூடாதுன்றதுல அந்த அம்மா வந்து உறுதியாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள உறவு வந்து எம்ஜிஆருக்கு தெரியும், ஏன் சினிமா உலகத்திலேயே நிறைய பேருக்கு தெரியும். ஏன் அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து அன்பின் நிமித்தமாக அவங்க பேர் கூட வச்சாங்க. ஆனால் அந்த பேரில் தான் நீங்கள் சொல்லுவீங்க என்னென்ன இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, ஆனால் அவங்க பேர் வீட்டுக்கு கூட பேரை வச்சுட்டாங்களே சார், வீட்டுக்கு கூட பேருங்க. ஆனால் அவங்க சிவாஜி கணேசன் வைக்கவே இல்லை. ரத்னமாலா கணேசன்ற அந்த பேரை மட்டும். பல கதாபாத்திரங்களில் வந்து சிவாஜி சினிமாவில் நடிக்கிற கதாபாத்திரங்கள் வந்து நாடகத்தில் நடிக்கும் போது அவங்க நடிச்சுவாங்க. சினிமாவில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், ஆனால் அது நாடகத்தில் வந்து சிவாஜி கடந்த காலத்தில் நாடகத்தில் நடிச்சு தான் படமாக எடுக்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாடகன்றது ஊருக்கு ஒரு கும்பலில் தான், ஒரு ஊர் கிராமத்தில் தான், ஒரு நகரத்தில் தான் போட முடியும். ஆனால் சினிமான்றது ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாடு முழுதும் பார்க்க முடியும் இல்லையா. அப்போது அதனால என்ன கேட்டால் அந்த கேரக்டர்லாம் வந்து ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ரகசிய மனைவி இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து இருக்கு. அவங்களும் சென்னையில தான் இருந்தாங்க. அவங்களுடைய பேர் கூட ரத்னமாலா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செய்தி இருக்கு. முதல்ல அவங்க யாரு என்னங்கிறது அதுக்கப்புறம் போகலாம். இந்த செய்தி உண்மையா? இல்லை, உண்மைதான். உண்மையா? உண்மைதான். ஓ, அந்த பரவலாக ஆமாம், அதுக்கான பதிவுகள் எல்லாம் இருக்கு. உண்மைதான். இப்போ எல்லா மனிதர்களுக்கும் வந்து ஒரு மறைக்கப்பட்ட பகுதி இருக்கும் தானே. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மறைக்கப்பட்ட பகுதின்னு இருக்குது. அதுதான் விஆர் கிருஷ்ணய்யர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். எல்லா புனிதர்களுக்கும் கடந்த காலம் ஒன்று இருக்குது, எல்லா பாவிகளுக்கும் எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். அது அழகான வார்த்தை இல்லை, அனுபவம் வாய்ந்த வார்த்தை அப்படி கூட சொல்ல முடியும். ஏன்னா இங்கே புனிதனாக சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குன்னு வந்து கடந்த காலத்தில் வந்து அவன் ஏதாவது பாவம் செஞ்சுருப்பான், அதுக்கப்புறம் அவன் புனிதனாக மாறி இருப்பான். எல்லாம் மறைக்கப்பட்ட பகுதியாக அது அப்படியே இருக்கும். இன்னும் சில பேர் வந்து கேட்டால் பாவியாக இருப்பான் இன்றைக்கி, ஆனால் அவனுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. எதிர்காலத்தில் வந்து அவன் புனிதனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா பாவிகளுக்கும் இந்த எதிர்காலம் ஒன்று இருக்குது. அந்த எதிர்காலத்தில் அவன் வந்து புனிதனாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அப்படி தான் இதை பார்க்கணும். சிவாஜி அவர்களுக்கு வந்து ஒரு கடந்த காலம் வந்து ஒன்று இருக்குது. எல்லா மனிதருக்கும் இருக்குது, சிவாஜிக்கு மட்டும்தான் கிடையாது. எல்லா மனிதருக்கும் கடந்த காலம் ஒன்று இருக்குது. அந்த கடந்த காலத்தில் வந்து சில மறைக்கப்பட்ட பகுதிகள் இருக்க தான் செய்யுது. அந்த கடந்த காலத்தில் வந்து ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறது தானே. இந்த கடந்த காலத்தில் வந்து காதல் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், துக்கம் இருக்கும், ஏன் மகிழ்ச்சி கூட இருக்கும். அந்த மகிழ்ச்சியை வெளில சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கும். அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியாது, யாருக்கிட்டையுமே அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியாது. இப்படியான பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி சிவாஜிக்கு மனைவியும் இருக்கு. நிச்சயமாக ரகசிய மனைவியும் இல்லை, மனைவியும் இருந்தாங்க. அது கமலா போயிடுச்சு. ஆமாம், ரகசிய மனைவின்னு சொல்கிறது கொச்சப்படுத்தக்கூடாது. பெரிய மனிதரோட ஒரு வாழ்க்கை இருந்தது ரத்னமாலான்ற கூட. அது வந்து ரகசியமாக போயிடுச்சு அப்படி ஒன்றா சொல்லலாம். யாருக்கும் தெரியாமல் அது போயிடுச்சு. அது ஒரு சூழல். அதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப பெயின்ஃபுல் லவ் இருக்குது. ஆமாம், லவ் முழுக்க லவ் தான். அது ஏன் அப்படி லவ்னு சொல்கிறேன்னா, அவங்க நினச்சிருந்தாங்கன்னா உரிமை கொண்டாடி சிவாஜி அவர்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் ஒரு கல்யாணம் இப்போ சொல்கிறாங்களே சில பேர், திருமணத்தை கடந்த உறவுன்றங்களா, இது திருமணத்தை கடந்த உறவு இல்லை, திருமணத்துக்கு முன்னதான உறவு ஒன்று இருந்தது. ஆனால் அதை வந்து கல்யாணம் வரைக்கும் அது வரைக்கும் போக முடியல. இப்போ இவர் வந்து வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு நடிகர், அவங்களும் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு நடிகை. இவங்க வந்து இதை ஒரு கல்யாணத்துக்கு வரைக்கும் கொண்டு போனாங்கன்னா அன்னைக்கு வேறு சில பிரச்சனைகள் கூட இருக்குது, ஸ்டேட்டஸு, கம்யூனிட்டி. ஸோ இதை மாதிரிலாம் கூட அங்கே அந்த டைமில் இருக்கிற ரொம்ப தலைவிரித்தாடக்கூடிய ஆதிக்கம் ஜாஸ்தி. அப்போது வந்து யாருடைய எதிர்காலம் யாருக்கும் பாதிப்பை ஏற்படணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே தான் வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு கூட சொல்ல முடியும். அவங்க பேசிட்டாங்க அவங்களுக்குள்ள. எதனா அந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா ஒரு வார்த்தை அதனால தான் நான் அது வந்து ஒரு பெயின்ஃபுல் லவ்னு எதனால சொல்கிறேன்னா, தான் காதலிக்கக்கூடிய நபர் அவர் வந்து ஒரு கதாநாயகனாக வந்து
வளர்ந்துட்டு வராரு. அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த தியாகராஜ பாகவதர்ன்ற அந்த புயல், சின்னப்பா பியூ சின்னப்பான்ற அந்த புயல், இதெல்லாம் வந்து சுனாமி, இதெல்லாம் வந்து ஓய்ந்து போகக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த ஸ்டெப் வந்து எம்ஜிஆர் சிவாஜின்ற அந்த எம்ஜிஆர் சிவாஜி அந்த காம்போக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி வந்து எஸ்எஸ்ஆர் இன்னும் பல நடிகர்கள், ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயனுக்கு எவ்வளோ போட்டி இருக்குது இல்லையா? அந்த மாதிரி வந்து அன்றைக்கி சிவாஜிக்கு வந்து அவ்வளோ போட்டி இருக்குது. அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு டேமேஜ் ஆகிடக்கூடாது, பேர் வந்து இந்த மாதிரி ஒரு காதல், அதுக்கப்புறம் வந்து ரகசியமான வந்து ஒரு உறவு, அதன் மூலமாக ஒரு குழந்தை, இப்படிலாம் வரும்போது அவருடைய சினிமா கெரியர் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா, தான் காதலித்த நபருக்கு அவருடைய எதிர்காலம் எதுவும் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க வந்து சூன்யமாக்கிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியும். அப்போது அது ஒரு பெயின்ஃபுல் லவ் தானே. இன்றைக்கி அப்படி கிடையாது இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனக்கும் அவருக்கும் உள்ள உறவு வந்து அவருடைய எதிர்காலம் பாதிக்கக்கூடாது, அதுதான் உண்மையான காதல். இந்த காதல்ன்றது வந்து சொல்லுவாங்க சில பேர், இந்த பிரபுவும் குஷ்புவும் காதலிச்சாங்க, அது வந்து குப்பை காதல்னு சொல்ல முடியும், குட் பை காதல்னு சொல்ல முடியும் அந்த காதலை பொறுத்த வரைக்கும். இது வந்து குடும்ப காதல். இது வந்து ஆமாம், ஏன்னா ரத்னமாலா மீது வந்து வேற எந்த நடிகர்கிட்டையும் கிசுகிசு இல்லை. ஆனால் குஷ்பு மீது வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து கிசுகிசு இருந்தது. நான் சொல்கிறது கிசுகிசு தான், புரியுதா சொல்கிறது? அவங்க கண்ணகியாக வாழ்ந்தாங்கன்றது ஊருக்கே தெரியும்னு வச்சுங்களேன். அது நீங்களும் நானும் சொல்ல வேண்டியதில்லை, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நான் வந்து கண்ணகியாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? கஷ்டமாக இருக்குல்ல கேட்கறதுக்கு? உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ரத்னமாலாவுடைய அந்த சிவாஜி அந்த காதல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பவித்திரமானது, புனிதமானதுன்னு சொல்ல முடியும். எப்போ வந்து தன் மீதான வந்து அவருடைய காதல், அல்லது அவங்களுடைய வந்து காதல், தன் மீதான அவருடைய காதல், சிவாஜியோட காதல், இல்லை சிவாஜி மீதான இவங்களுடைய காதல் வந்து எந்த வகையிலையும் அவருடைய வாழ்க்கையை பாதிக்கூடாது. தன் வாழ்க்கையை பாதித்தாலும் பரவாயில்ல, தனக்கு வாழ்க்கை இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, சிவாஜியுடைய கெரியர் வந்து முன்னேற்றம் வந்து தடைபடக்கூடாதுன்றதுல அந்த அம்மா வந்து உறுதியாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள உறவு வந்து எம்ஜிஆருக்கு தெரியும், ஏன் சினிமா உலகத்துலேயே நிறைய பேருக்கு தெரியும். ஏன் அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து அன்பின் நிமித்தமாக அவங்க பேர் கூட வச்சாங்க. ஆனால் அந்த பேரில் தான் நீங்கள் சொல்லுவீங்க, என்னென்ன இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, ஆனால் அவங்க பேர் வீட்டுக்கு கூட பேரை வச்சுட்டாங்களே சார், வீட்டுக்கு கூட பேர். ஆனால் அவங்க சிவாஜி கணேசன் வைக்கவே இல்லை, ரத்னமாலா கணேசன்ற அந்த பேரை மட்டும் அவங்க வந்து பயன்படுத்தி. சிவாஜி அவர்கள் உண்மையான பேர் வந்து கணேசன் தான். ஆமாம், கணேசன் தான். ஆனால் சிவாஜி கணேசன் அன்றைக்கி ஜெமினி கணேசன் தரல, ஒரு குழப்பத்தை ஏற்படும். ஆமாம், எந்த கணேசன் சொல்ல முடியாதுல்ல. அதுவும் ஜெமினி கணேசன் பேரை யார் வேணால் யூஸ் பண்ணலாம் சார். காரணம் கேட்டிங்கன்னா அவருடைய லைஃப் வேறு ஸ்டைலில். சினிமாவில் வந்து நீங்கள் அதை கேட்டதுனால சொல்கிறேன், ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து காதல் மன்னர்கள் இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் கூட வச்சுறாங்க, எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன். காதல் மன்னன் யாருன்னா நீங்கள் யாரை டிக் பண்ணுவீங்க? ஜெமினி தான் டிக் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த், கமலஹாசன் இருக்காங்க, காதல் மன்னனா யாரை டிக் பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை, ஒரு காலகட்டத்துக்கு. இப்போ நீங்கள் இப்படி எடுத்துங்க, விஜய், அஜித், தனுஷ், சிம்பு, காதல் மன்னனா யாரை டிக் பண்ணுவீங்க? சிம்பு பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? பல முறை அல்வா வாங்கினாலும் சிம்பு தான் அதுக்கு ஃபிட்டுனுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் காதல் மன்னன் பேர். அப்போ இந்த இடத்துல பேரை போட்டால் பிரச்சனையே கிடையாது. எது இப்போ திடீர்னு இப்போ ஒரு பெண் வராங்க கேட்டினா வந்து ஒரு புயல் மாதிரி கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து லவ் பண்ணி என்னை வந்து ஏமாற்றிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சொல்கிறாங்க, ஒரு 4 நடிகர் யாரோ சொல்கிறாங்க. அதில் வந்து லவ் பண்ணி என்னை வந்து கைவிட்டுட்டாருன்னு சொன்னாக்கா அதில் சிம்பு பேர் இருந்துன்னு வச்சுங்களேன், நீங்கள் டக்குன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிம்பு அப்பாவியாக இருப்பார். சிம்புவை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் யாரும் ஏமாற்ற மாட்டார், அவரை தான் ஏமாற்றுவாங்க. இது பல பேரால் ஏமாற்றப்பட்டிருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 4 பேரை சொல்லிட்டு அதில் சிம்பு பேர் இருந்துன்னா உடனே நீங்கள் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? அவர் பண்ணியிருப்பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்த சமூகம் வந்து ஒரு பார்வையை வந்து செலுத்தி ஒரு முத்திரையை குத்தி வைக்கிறது. அது காரணம் சில நேரங்களில் அவங்களே கூட இருக்கிறாங்க. காரணம் கேட்டால் ஒரே ஒரு முத்தம் தான், நயன்தாராக்கு கொடுத்த ஒரே ஒரு கிஸ்ஸு. அதே வந்து யார் இங்கே அப்படி கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த காதல்லாம் குப்பை. எப்போ வந்து ஒரு பெண் வந்து தன்னை இழந்தால் கூட அந்த உறவு ரகசியமாகவே இருக்கட்டும், அவருடைய கெரியர் பாதிக்கக்கூடாது, அவருடைய வாழ்க்கை கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நீங்கள் திருமணமே பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க சம்மதிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கணும்னு சொல்லலை, நீங்கள் வந்து அம்மா பார்க்குற ஒரு பொண்ணை வந்து பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி செட்டப்பில் இருந்தால் தான் கெரியரில் வந்து அவருக்கு மரியாதை. இப்போ தியாகராஜ பாகவதர் வந்து ஏன் அந்த வழக்கில் சிக்கினார்?
ரொம்ப சிம்பிளான காரணம். அந்த கொலை வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணாரா இல்லையான்றதுலாம் ஒரு பெரிய இது. ஆனால் லட்சுமிகாந்தன்றவர் யாரை பற்றி எழுதுறாரு? ஒரு நடிகை இணைத்து லட்சுமிகாந்த் இவர் தியாகராஜ பாகவதர் இணைச்சி எழுதுறாரு. அப்போ பெரும் கோபம். அவரை மட்டும் எழுதினார், இன்னும் பல பேர் எழுதுறாரு பத்திரிகையாளர். அப்போது அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுச்சுவேஷனில் அவர் கொல்லப்படுறாரு. இவர் தான் ஏவி விட்டு கொள்ளாரான்றது தெரியாது. ஆனால் வழக்கில் 2 பேர் சிக்கிறாங்க. யார்? கலைவண்ணன் சிக்கிறாரு. ஆனால் கேள்வி என்ன வைக்கப்படுதுன்னு கேட்டால், ஒரு 3000 ரூபா பணம்ன்றது பெரிய பணம் அன்னைக்கு. அந்த பணத்தை எதுக்காக எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க விசாரணையில். அந்த பணம் எதுக்காக எடுத்தீங்க? ஆனால் அவர் வந்து அதுக்கு பதில் சொல்ல மறுக்கிறார். அது ஒரு இது இல்லை, எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த பணம் யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு நடிகைக்கு கொடுத்துருக்கிறாரு அந்த பணத்தை. ஆனால் நடிகை கொடுத்தாருன்னு சொன்னா என்ன ஆகும்? பிரச்சனையாகும், கிசு ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ லட்சுமிகாந்தன் சொன்ன வந்து எழுதுந்து கரெக்ட் தானே, லட்சுமிகாந்தன் எழுதுந்து கரெக்ட் தானே, ஏன்னா அந்த நடிகை பற்றின எழுதியிருக்கிறாரு. அப்போ இவர் வந்து அந்த நடிகைக்கு 3000 கொடுத்தனாரு. அப்போ ஏன் இவனை கொல்றதுக்கு வந்து இவர் பணம் கொடுத்துருக்கூடாது? அப்படி வரும்ல கேள்வி. நான் சொல்லுவேன். அப்போ இதில் வந்து அப்போ முதல்ல அது இல்லைன்னு மறக்கணும். எது? அந்த நடிகைக்கு ஒரு பணம் கொடுத்ததா தெரியக்கூடாது. அப்போ அந்த நடிகைக்கு இவருக்கு என்ன உறவு? அப்போ 2வது மனைவின்ற மாதிரி சில வந்து அரசல் புரசலாக பேசப்படுது. அப்போ அதெல்லாம் உறுதியாயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்கும்போது அப்போ இவங்க என்ன செய்றாங்க, தேவையில்லாமல் வந்து ஒரு நடிகைன்னு வரும்போது சக நடிகைன்னா பல கதாபாத்திரங்களில் வந்து சிவாஜி சினிமாவில் நடிக்கிற கதாபாத்திரங்கள் வந்து நாடகத்தில் நடிக்கும் போது அவங்க நடிச்சுவாங்க. சினிமாவில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அது நாடகத்தில் வந்து சிவாஜி கடந்த காலத்தில் நாடகத்தில் நடிச்சு தான் படமாக எடுக்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாடகன்றது ஊருக்கு ஒரு கும்பலில் தான், ஒரு ஊர் கிராமத்தில் தான் ஓட, ஒரு நகரத்தில் தான் போட முடியும். ஆனால் சினிமான்றது ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாடு முழுதும் பார்க்க முடியும் இல்லையா? அப்போது அதனால் என்ன கேட்டால், அந்த கேரக்டர்லாம் வந்து ஏன் வந்து வேறு நடிகையில் தான் போட்டு எடுத்தார் சொல்கிறாங்க. அதனால் வந்து அது வந்து ஒரு என்ன சொல்ல, அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த காதல் வந்து சுத்தமான காதல். இப்போ நீங்கள் சொல்லலாம் பிரபு குஷ்புன்னு கேட்டோன்னா அது வந்து திருமணத்துக்கு பிறகு பிரபு அவர்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கார், கட்டுக்கோப்பான குடும்பத்தில் இருக்கார், அன்பான மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அங்கே வந்து ஒரு காதல் வருது. அந்த காதல் வந்து பிடிவாதமாக திருமணத்து வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்தும் போது அப்போ சிவாஜி கொதிச்சு இருந்து, தெரியுமே துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மைதான். அப்போ அங்கே அந்த இடத்துல வந்து சிவாஜி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார். அதனால் அதனால தான் திருமணத்தை கடந்த உறவு கிடையாது, திருமணத்துக்கு முன்னதான உறவு. அது கூட பார்த்திங்கன்னா அடிப்படை காதல் தான். அப்படி ஒன்று இருந்தது உண்மைதான். ஓகே, அது வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வராமல் இருட்டிலே இருந்தது. ஆமாம், இருட்டிலே ஆயிடுச்சு, இருட்டிலே முடிஞ்சிருச்சு, அது அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க அது அந்த அந்த வரலாறே தெரியுது. அவங்க இறந்துட்டு, ஆனால் வந்து அவங்க வந்து சிவாஜிக்கு முன்னதாக அவங்க இறந்துட்டாங்க, சிக்கல் வந்து இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ரத்தமலான்றவங்க வந்து ஏதோ ஒரு புத்துநோயோ ஏதோ வந்து இறந்துட்டாங்க, கேன்சர் ஏதோ வந்து இறந்துட்டாங்க. அவங்க குழந்தைகள் என்ன ஆச்சுன்றதுலாம் அது தெரியல. அது வந்து உங்களுக்கு தெரியுமே, அது கடந்த காலத்தில் நிறைய இந்த மாதிரி இருக்குது. ஜெயலலிதாவுக்கு எப்படி மகள் இருந்தாங்க, எந்த மகள்ன்றது ஒரு குழப்பம் இல்லையா? அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்றதுலாம் தெரியாது. பல பேருடைய வாழ்க்கை அப்படி தானே இருக்குது. குழந்தை எங்கே இருக்குன்னு சொன்னேன். என்.டி. ராமாராவுக்கும் சிவபார்வதிக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குன்றாங்க அரசியல் பர்சனாக. அது எங்கே இருக்குது, என்ன இருக்குது, அதெல்லாம் வந்து அப்படி போயிடும். ஆனால் பெற்ற பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது கஷ்டப்பட்டால் அப்படி நான் நம்புகிறேன். அது என் நம்பிக்கை ஒருவேளை பொய்யா இருக்கான்றதை சொல்லிட்டோம். பெற்ற பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து என்னை பெற்றுக்கணும்னு சொல்லவே இல்லை. அப்போ 2 பேர் சேர்ந்து பெற்றுக்கிற அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும். ஆனால் அது ஒரு அசிங்கம், அவமானம் சின்னமாக வளர்ந்தாலோ அல்லது பசி பட்டினியோட வளர்ந்தாலோ அந்த பாவம் வந்து தாக்கும். அந்த வகையில் சிவாஜி கூட உங்களுக்கு தெரியுமே, சில பேர் வந்து அதுக்காக நான் பாவம் பண்ணிட்டாருலாம் நான் சொல்லி கலங்கப்படுத்த விரும்பல. சிவாஜி அவருடைய கடைசி காலம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் போச்சு. அதே மாதிரி ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அவருடைய காலமும் கடைசி காலம் ரொம்ப கஷ்டமாக தானே போச்சு. சிவாஜி அவர்களுக்கு என்ன கஷ்டம்? அவரு தான் உடல் நோய் சிகிச்சை தான் கடைசி நேரத்தில் அவருக்கு. ஆமாம், தண்ணி கூட குடிக்க முடியாத ஒரு சூழலாச்சு. குடிக்க தண்ணி கூட கொடுத்து, அதாவது நீர் சத்து இருக்கக்கூடாது, நீர் சத்து வந்து எதிரான ஒரு டிசீஸு. அதனால் அவர் வந்து நீங்கள் பார்த்து நிறைய செய்திகள் வந்துருக்கேன். தண்ணியை தொட்டு, பஞ்சில் தண்ணியை தொட்டு இந்த உதட்டில் இங்கே இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை தொட்டு ஈரப்படுத்திப்பாங்க. ஈரப்பதம் இருக்கலாம், ஆனால் வந்து தண்ணி குடிக்க முடியாது. அதெல்லாம் மிகப்பெரிய கொடிய நோய் இல்லை. ஒரு தண்ணி குடிக்காமன்றது சாதனை. உணவு கூட இல்லாமல் இருக்க முடியும், உணவு எடுத்துக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக தான் எடுத்துக்கணும். ஆனால் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்ற அந்த மாதிரியான வந்து ஒரு நோய் வந்து அப்படி தான் வந்து அவர் கடைசி காலம் வந்துச்சு. மிகப்பெரிய ஒரு சினிமா ஜாம்பவான். இன்றைக்கும் சிவாஜி இடத்துல இன்னொருத்தர் ஃபீல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் வரவே இல்லை. அவங்க குடும்பத்தில் கூட அடுத்தடுத்து வாரிசு வராங்க. இப்போ இன்னொருத்தர் வராரு, விக்ரம் பிரபுவும் வந்து ஓரளவுக்கு நின்ட்டார். இந்த 25வது படத்தில் ஸ்ட்ராங்காக நின்ட்டார். சரிங்களா, அந்த டாப் 10ல் வந்து நின்ட்டார். இன்னொரு தம்பி வராரு, ராம்குமாருடைய மகன், இன்னொரு மகன் வராரு. ராம்குமார் கதையை பேசணும், அது வந்து பேசணும். அது வேற ஒரு ஒரு ராமாயணம் ஒன்று இருக்குது அது பின்னாடி.
ராமாயணம் அது மகாபாரதம் அது ஒன்று இருக்குது. ஆனால் அவருடைய மகனே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகாரப்பூர்வமான அந்த மனைவியோட ஒரு மகன் வந்து வராரு. அது லெனின் பாண்டியன் ஒரு படம் வருது இப்போ அடுத்த படம். அதில் வந்து அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வராரு. அது வந்து படம் நல்ல வேறு லெவலில் எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அதனால் வந்து சிவாஜியோட வாரிசில் வந்து 2 பிள்ளைகள் வந்து வராங்க சினிமாவில் அப்படின்னு. அதாவது என்னன்னா அங்கீகாரம் உள்ள மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படி தான் சொல்ல முடியும். 2 பேர் வராங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714